ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே முஷோகு டென்சாய்ங்கிற ஒரு பயங்கரமான இசக்காய். இதை பத்தி மோஸ்டா உங்கள சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமையும் இருக்கலாம். நம்ம இப்ப இந்த சீரீஸை தான் பார்க்க போறோம். எடுத்தது ஒரு ஆக்சிடென்ட்டை காட்டுவாங்க. போலீஸ், பீப்புள் அண்ட் பிரஸ்னு ஊர்பட்ட பேர் சூழ்ந்திருப்பாங்க. இதுல அடிப்பட்டவங்கள கூட்டிட்டு போய் காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க இந்த ஆள் தான் நம்ம ஹீரோ. பேஸ் எல்லாம் பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க. அவன் நான் செத்துட்டு இருக்கேங்கிறது எனக்கே தெரியுது, இருந்தாலும் நான் என்னோட கன்னித்தன்மையாவது இழந்திருக்கலாம்னு நினைப்பான். சொல்லப்போனா இவனுக்கு தோராயமா ஒரு 34 வயசுலாம் இருக்கும். இவனை டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்தலான்னு பார்க்கும்போதே இவனுக்கு புரியாத மொழியில ஏதேதோ வார்த்தைகள் கேட்கும். ஒரு கட்டத்துல அப்படியே பிளாக் அவுட் ஆயிருப்பான். கண்ணு முழிக்கும் போது 2 பேரும் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. யாரா இவனுங்க, சீரியஸா எனக்கு இன்ஜூர் ஆயிருக்கு, இவனுக்கு வேற என்னடா பண்றானுங்கன்ட்டு முழிப்பான். அங்க இருக்க ஆள் இவன் கண்ணு முழிச்சுக்கிட்டான்ட்டு வந்து தூக்குறப்ப நம்ம ஆளுக்கு அவனோட லாங்குவேஜ் எல்லாம் புரியாது. அவன் இவனை தூக்கி கிஸ்லாம் பண்ணுவான். அவன் டே நான் பெரிய ஆளு, தோராயமா 100 கிலோக்கு மேல இருப்பேன், இவன் என்னடா எங்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு நினைக்கும் போது சைட்ல இருக்க பொண்ணை பார்த்துட்டு சிம் பண்ணுவான். இவங்க ஒரு வேளை யூரோப்பியனா இருப்பாங்களோன்ட்டு பார்க்கும் போது தான் அவனோட கை அவனுக்கே தெரியும். பார்த்தா குழந்தையா இருப்பான். இவனுக்கு விஷயங்கள் புரிய வரவும் பாலன், ஜெனித் இவங்க தான் என்ன பெத்தவங்க போல. நான் வேற ஒரு உலகத்துல இருந்து மர்ஜன்ம எடுத்து வந்திருக்கதை என்னாலே நம்ப முடியல. இது சொன்னா கூட பைத்தியக்காரத்தனம் பானுங்க. இவனுக்கு 2 பேத்துக்கு 20 வயசுக்குள்ள இருக்குமா? இவ்வளவு சின்ன வயசுலயே குழந்தையெல்லாம் உருவாக்குறானுங்க. என் வயசுக்கு கணக்கு பார்த்தா இவங்க எல்லாம் பொடியங்க தான். இருந்தாலும் அவங்க எப்ப பால் கொடுப்பாங்கன்னு இருக்கு. ஆனா இதெல்லாம் யோசிச்சு எனக்கு டெம்ட் ஆகலையே. ஒருவேளை அவங்க என் அம்மான்கிறனாலயான்பா. இவனுக்கு ரூடியஸ்ங்கிற பேரை வச்சிருப்பாங்க. அவன் பேரை கத்தி கத்தி தான் ஜெனித் தேடுவா. பார்த்தா பயவுல தவந்தே அங்க எங்கேன்னு போவான். அவங்க என் பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க போல. 6 மாசத்துல இந்த லாங்குவேஜ்ல எனக்கு ஒரு கிரிப் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் வேடா நான் ஃபாஸ்டா வளர்றேன் தான்ட்டு இங்கேயோ ஒரு வேலைக்கார பொண்ணு இருப்பா. அவகிட்ட போயிட்டு இவளுக்கு நான் ஃபேன்ட்டு ஒரு மாதிரி சிரிப்பான். ஜெனித் வந்து தூக்கம் போதலாம். அந்த வேலைக்கார பொண்ணு இந்த விஷயத்துல கன்சர்னா பேசுவா. இந்த பையன் அவன் வயசுக்கு நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு. ஜெனித் இவன் சின்ன பையன் தானே, உனக்கு இதெல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு தெரியும்லங்கும் போது ரூடியே சிரிப்பான். இதுக்கப்புறம் ஜன்னல் வழியெல்லாம் போய் பார்த்துட்டு வியூ நல்லா இருக்கு, இருந்தாலும் யூரோப்ல இது எங்கடா கிராமம் மாதிரி இருக்கே, இங்க எலக்ட்ரிசிட்டி கேஸ்ல இல்லாம என்ன பண்ண, எனக்கு வேற இப்ப என் கம்ப்யூட்டரை மிஸ் பண்ற போல இருக்குன்பா. டப்புன்னு அவங்க அப்பனை பாக்குறப்ப அவன் கத்திய வச்சு வால் பயிற்சி பண்ணுவான். யோ இங்க என்னையா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு தெரியாதனமா ஸ்லிப் ஆகி பின்பக்கமா விழுந்திருப்பான். மேடன் ஜெனித் இதை பார்த்து பயந்துருப்பாங்க. ஜெனித் செல்லம் சொல்லி தூக்கிட்டு இந்த பக்கம் வரும்போதெல்லாம் மேடன் இந்த பையன் இதுக்கும் அழுகலின்பா. அவ என் பையன் ஸ்ட்ராங்ன்ட்டு அவனை ஹீல் பண்ணி விடுறேன்ட்டு மந்திரம் சொல்லுவா. நம்ம ஆளு இவனுக்கு ஏதோ பைத்தியக்காரனுக்கு போலயே என்ன பெத்தவனுக்குன்னு நினைப்பான். அந்த ஹீலிங் மேஜிக் ஆக்டிவேட் ஆகவும் என்ன இப்பெல்லாம் எந்த வழியும் இல்லையே, அம்மா ஒரு காலத்துல அட்வென்ச்சர் இருக்கனான்பா. நம்ம ஆளுக்கு ஷாக்கு தாங்காது. பாலிங்க வந்ததும் எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு, என்னாச்சுன்பா. ஜெனித் பையன் கீழே விழுந்துட்டான்னு சொல்லவும் பசங்க வளரும் போது அடிப்பட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் தான்பா. ஜெனித் இதுக்கப்புறம் அவனுக்கு திரும்ப பெரிய காயங்கீது ஏற்பட்டா கண்டிப்பா அவனை ஹீல் பண்ண முடியாது, எனக்கு வருத்தமா இருக்குன்பா. பால் தான் சமாதானப்படுத்துவான். அவ பார்க்க போனா நான் உலகத்துல மறுபிறப்பு எடுக்கல போலயே, இந்த உலகத்துல கத்தியும் மேஜிக்கும் தான் போலயேன்பா. இங்க பறக்கிறது பறவையான்னு பார்த்தா அந்த அனிமல்ஸே பார்க்க வித்தியாசமா இருக்கும். இதுக்கப்புறம் ரூடியஸ் நல்லா நடக்க பழகினதும் அவனுக்கு சீக்கிரமா அவங்க அம்மா கிட்ட இருந்து மேஜிக்கை கத்துக்கணுங்கிற ஆர்வம் தான் இருக்கும். பயவுள்ள ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் கிட்ட போயிருப்பான். அதை நீக்க கஷ்டமா இருக்கும், அதனால அதுக்குள்ளேயே போய் ஓபன் பண்ணுவான். சைட்ல பார்த்தா ஒரு 5 புக்ஸ் தான் பெருசு பெருசா இருக்கும். இவன் அதை பார்த்ததும் அவன் மனசுக்குள்ள ஓடுற விஷயமே ஒண்ணு, இந்த உலகத்துல புக்கோட ரேட் ஜாஸ்தியா இருக்கணும், இல்லனா அவன் பேரண்ட்ஸ் பெருசா புக்கு படிக்காத ஆளுகளா இருக்கணும். இருந்தாலும் நான் என் உலகத்துல வாழ்றப்ப என் ரூம்குள்ள கிட்டத்தட்ட 1000க்கும் மேல புக்ஸ் இருந்துச்சு. எல்லாம் லைட் நாவலு மாங்கா தான், இருந்தாலும் புக்குன்னு ஒன்று வச்சிருந்தேன்பா. இதுக்கப்புறம் அந்த புக்கை ஓப்பன் பண்ணும்போது சொல்லப்போனா ரீட் பண்ணவும் இந்த லாங்குவேஜை கத்துக்கணும் போலன்ட்டு இதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ஹெல்ப் மூலமா படிக்காது எப்படின்னு தெரிஞ்சிருப்பான். மேடன் ஜெனித்ல எட்டி பார்ப்பாங்க. ரோடியஸ் மனசுக்குள்ள இப்ப 5 புக்ஸ்ல நிறைய நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், என் வயசுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்கதான் கதையே வேறையே. அப்புறம் எனக்கு குறிப்பா ரொம்ப பிடிச்சது இந்த மேஜிக் மேனுவல்ஸ் தான். நான் போன ஜென்மத்திலேயே ஃபிக்ஷன்ஸ்ல மேஜிக்ல எப்படி ஆக்டிவேட் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதே போலதான் இங்க இருக்க விஷயங்களும் இருக்கு. இதுல குறிப்பா இன்கான்டேஷன்ஸ் அப்புறம் மந்திர வட்டங்கள் தான் இருக்கும். இதுல குறிப்பா இன்கான்டேஷன்ஸை தான் பயன்படுத்துவாங்க. அதுதான் இந்த உலகத்துல டாமினேட் பண்ணிருக்கும். நம்மளுக்கு இதுல டீப் சிஸ்டம் இருக்கும் போலன்னு தோணும். பட் அவனுக்கு கன்சர்னா இருக்க விஷயம் இந்த பிறப்பப்ப ஒரு ஸ்டோன் செட் பண்ணுவாங்க. அதை பொறுத்துதான் மேஜிக் பவர்லாம் பேசிக்கா செட் ஆகுறதுன்னு தெரிஞ்சுப்பான். அவனுக்கு இருக்க கவலையே அவனோட ஜீன்ஸ் இதுக்கு ஏத்த போல ஸ்ட்ராங்கா இருக்குமாங்கிறது தான். பேசாம ட்ரை பண்ணி பாத்திரலான்ட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணலான்னு பாப்பான். பட் தண்ணி ஒரு மாதிரி ரவுண்டா வந்து கீழே விழுந்துடும். அவன் இது பறக்கலாம் பறக்காதான்ட்டு துணியெல்லாம் வச்சு துடைப்பான். அடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு கேம்ல வர போலவே கான்சென்ட்ரேட் பண்ணலான்ட்டு அந்த தண்ணியில ஒன்னு சேர்க்கிற போல இமேஜின் பண்ணுவான். ஆக்சுவலா அது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுங்கிற போலதான் இருக்கும். பட் கால் ஸ்லிப் ஆகி தண்ணியில அவன் மேல விழுந்துரும். மேஜிக்கை ரொம்ப பயன்படுத்திட்டான் போல, என்னோட எம்பி ரொம்ப குறைஞ்சிருச்சுட்டு அப்படியே வாங்கியிருப்பான். இதுக்கப்புறம் இவனை தூக்கிட்டு போறதுக்கு ஜெனித் அண்ட் மெய்ட் வந்திருப்பாங்க. கிளீன் பண்ணும் போதெல்லாம் அவங்க அம்மா வந்துட்டு என்ன டயர்டா இருந்துச்சுன்னா பாத்ரூம் போயிட்டு அப்புறம் பெட்ரூம் போக வேண்டியதானே, எதுக்கு அப்படியே தூங்கிட்டு பாத்ரூம் போயிட்டீன்பாங்க. பயவுல ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவான். ஏன்டா நிலைமை இப்படியா முடியணும், நானா பாத்ரூம் போயிட்ட போல அடச்சேன்ட்டு காண்டாவான். இதுக்கப்புறம் மேஜிக்கை விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான்.
இதுக்கப்புறம் அந்த புக்கு விஷயத்துலதான் கொஞ்சம் காண்டாவான். இன்கான்டேஷன் இல்லாம அதை பண்ண முடியாதா, இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு தண்ணியை மேஜிக் மூலமா வர வச்சுட்டு இருக்கும் போதே வாங்கியிருப்பான். இதுக்கப்புறம் சாப்பிட்டு குளிச்சுட்டு பெட் டைம் ஸ்டோரி எல்லாம் கேட்டு தூங்க போனான். அவன் வளர வளரதான் ஒருத்தங்களோட மேஜிக் பவர் ஜாஸ்தி ஆகும் போல நினைப்பான். அதே டைம்ல அவனோட பேரண்ட்ஸ் அடுத்த பேபிக்கு வேற பிளான் பண்ணுவாங்க. இவ்வளவு இருந்தாலும் முழுக்க முழுக்க அவனோட கவனத்தை மேஜிக் மேலதான் வச்சிருப்பான். போக போக அவனுக்கு அவன் பண்ற விஷயங்கள் ஈஸி ஆகும். இருந்தாலும் தண்ணி அவன் கையில இருந்து வரும்போது அப்படியே பொலக் பொலக்குன்னு விழாதானே செய்து இதை எப்படிதான் பறக்க வைக்கன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் நாட்கள் கிடக்கிறப்ப பால் பிராக்டிஸ் பண்றத வெளியே இருக்க பெண்கள் சிம் பண்ணிட்டு பாப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவன் மேல தண்ணி பட்டிருக்கோம். என்னடா அதுன்ட்டு முழிப்பான். பார்த்தா நம்ம பைவுலதான் அதை கொஞ்சம் தூரத்துக்கு பறக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணிருப்பான். இப்ப வரைக்கும் அவன் சும்மா அந்த மேஜிக்கை ட்ரை பண்ணிட்டே மட்டும்தான் இருந்திருப்பான். அதை கிரியேட் பண்ணும்போது அதுக்கான சைஸ் அதுக்கான ஃபயரிங் ரேஞ்ச் எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டான். இதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலைஸா நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இன்கான்டேஷனை கிராக் பண்ணிட்டேன்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருப்பான். இருந்தாலும் பைவுலைக்கு அடுத்த கட்டத்துக்கு போலான்ட்டு இன்டர்மீடியேட் மேஜிக்கை பார்க்கலான்ட்டு ஸ்பிளாஷ் ஃப்ளோக்கான மந்திரத்தை சொல்லிட்டு பார்க்கும்போது அதோட பவர் பயங்கரமா இருக்கும். ஒன்ஸ் அது ஆக்டிவேட் ஆனதும் அங்க இருக்க கூரைகள்லாம் சதறி இருக்கும். அந்த தண்ணி ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கும். மழை பெஞ்ச போல இருக்கும். பால் வந்து பார்த்ததும் என்னாச்சு, ஒரு வேளை மான்ஸ்டர் அட்டாக்கோ, இருந்தாலும் காலங்காத்தால எப்படி அட்டாக் பண்ணும்னு நினைப்பான். ஜெனித் ரூடிச்சல குட்டி உனக்கு எதுவும் ஆகலைன்ட்டு வந்து பிடிச்சுப்பா. இருந்தாலும் புக்கை பார்த்ததும் ஏண்டா இந்த வார்த்தைகளை சத்தமாக இது படிச்சேன்பா. நம்மளால அவங்க முழிக்கிறத பார்த்துட்டு ஒரு வேளை இந்த உலகத்துல மேஜிக் கத்துக்கலாம் தப்போ, எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல சூனியக்காரி எல்லாம் தீய வச்சு வச்சதா கதை கேட்டிருக்கேன். அது மாதிரி இது பண்ணிடுவாங்களோன்ட்டு பயப்படுவான். அவ பார்த்தா தாவி குதிக்க ஆரம்பிச்சிருப்பா. நம்ம பையன் ஜீனியஸ் வேற லெவலு. இந்த வயசுலயே இன்டர்மீடியேட் மேஜிக் பண்ணிருக்கான். நம்ம பையனை மேஜ் ஆக்கிடலாம். அவனுக்கான மேஜிக் சொல்லி தரக்கான டியூட்டரை கூப்பிட்டு விடுங்கன்பா. பாலுக்கு இதுல துளியும் விருப்பம் இருக்காது. பையன் பிறந்தா வாழ்வீச்சாளனா ஆக்கிறதாவும் பொண்ணு பிறந்தாதான் மேஜ் ஆக்கிறதாவும் பிளான் பண்ணி வச்சிருந்தோம்ல, எதுக்கு ப்ராமிஸ மீறேன்பா. அவன் நீ எத்தனை தடவை மீறி இருக்க, இந்த ஒரு தடவை விட மாட்டியா? அவன் எதுல டேலண்டா இருக்கானோ அதுல விட வேண்டியதானன்பா. ரெண்டு பேரும் இப்படி முட்டிக்கும் போது மேட் கம்முன்னு கிளீன் பண்ணிட்டு கிளம்பும் போது பேசாம காலையில மேஜிக்கும் மதியத்துக்கு மேல வாழ் வீசுறது எப்படின்னு சொல்லி கொடுங்கன்ட்டு கிளம்பியிருப்பா. அவங்களுக்கும் பிளான் பிடிச்சு போயிடும். இதுக்கப்புறம் பையன் முன்னாடி இப்படி சண்டை போட்டுக்க வேண்டாம்னு முடிவுக்கு வருவாங்க. ரோடியஸ் மனசுக்குள்ள பால் எப்ப பார்த்தாலும் கத்திய சுத்திட்டே இருப்பான். டெக்னிக்கலா இந்த கிராமத்துக்கான நைட்டு இருந்தாலும் ஊருக்கு ஒதுக்கு புறமா தானே இருக்கும். ராஜ்யத்துல என்ன பெரிய பேர் இருந்தாலும் அவ்வளவு அசால்ட்டா வீட்டுக்கு மேஜிக் சொல்லி தரக்கு ஒருத்தங்களை வர வைக்க முடியுமா? இருந்தாலும் அதுக்கான பெரிய சாத்தியம்லாம் இல்ல. ஒருவேளை நல்ல ஒரு 40 வயசான பெருசு இது வருமோ, நல்லா தாடிலாம் விட்டுட்டு வந்துட்டு நான் தான் மேஜ்னு சொல்லுவானோன்னு நினைப்பான். பார்த்தா ராக்ஸி மிகுடியாங்கிற பொண்ணு வந்திருப்பா. அவளை பார்க்கும் போதே கொஞ்சம் ஷை டைப்னு தெரிஞ்சுப்பான். இருந்தாலும் பயவுள்ளைக்கு அவளோட உருவம்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைப்பான். பாலன் ஜெனித் நீங்க தான் சொல்லி கொடுக்க வந்தவங்களான்னு கேட்டா அவ அவங்கவும் இருந்தாலும் நீங்க ஒரு மாயங்கும் போதே ரோடியஸ் குட்டியா இருக்கீங்கன்பா. அவ ஏன்டா நீ பேசலாமான்பா. பால் தான் ரொம்ப சென்சிட்டிவ் போல இந்த பொண்ணு. கூடவே அவ செஸ்ட பத்தி எல்லாம் பேசலையேங்கும் போது அவ நான் பாடம் சொல்லி கொடுக்க வந்த என்னோட பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் எங்கன்னு கேப்பா. அவ இந்த பைத்தியக்கார பேரண்ட்ஸ் ஏதாவது சின்ன மேஜிக் பண்ணி காமிச்சதுக்கு பெரிய புடிங்கிட்டு கூப்பிடுறாங்களோன்பா. பால் எங்களுக்கு நல்லாவே கேக்குதுன்பா. ஜெனித் ஏதாவது சொன்னீங்களான்னு கேட்டா அவ இந்த பையனுக்கு மேஜிக் தியரியில எப்படிங்கும் போது ஜெனித் எங்க பையன் அதிமேதாவின்பா. அவ சரி பாக்கலான்ட்டு கிளம்புவா. ரோடியஸ் வெளியவா பண்ண போறோன்னு கேட்டா அவளும் ஆமான்பா. மேஜிக்ல மொத்தம் 3 வகை. அட்டாக் பண்றக்கு, ஹீல் பண்றக்கு, சமன் பண்றக்கு. இதுல ஒவ்வொன்னையும் 7 ரேங்க்ல பிரிப்பாங்க. பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்டு, சேக்ரட், ராயல், இம்பீரியல் அண்ட் டிவைன். இதுல எதுல இருக்கணும் நீ தான் முடிவு பண்ணும். அது உனக்குள்ள இருக்க மேஜிக் லெவல பொறுத்துங்கும் போது அவன் ஒரு மாதிரி பண்றத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேப்பா. இதுக்கு அடுத்து அவ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றக்கு இன்கான்டேஷன் பண்றன்பா. மனசளவுல ரோடியஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்தாலும் ஒன்ஸ் அவ வாட்டர் பாலை வச்சு அந்த மரத்தை தாக்கவும் எங்க அது எங்க அம்மா ரொம்ப ஆசாசையா வளர்த்த மரங்கன்பா. அவ யாருக்கு இந்த விஷயம் தெரிய இருக்குள்ள அதை மறைச்சிடலான்ட்டு ட்ரீயா ஹீலிங் மேஜிக்கால சரி பண்ணுவா. ஹீலிங் மேஜிக்கை பார்த்து நம்மால் இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். இது எங்க அம்மாவோட ஹீலிங் மேஜிக் போலவே இருக்குன்பா. அவ இது இன்டர்மீடியட் மேஜிக் தான், பெருசா சொல்லிக்க ஒன்னும் இல்லைங்கும் போதும் கூட நம்மளால நீங்க உண்மையாலும் வேற லெவலுங்க வேற மாதிரின்பா. அவ அந்த அப்ரிசியேஷன்ல எதுக்காத போல இருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியும் இந்த பாராட்ட அவ தலைக்கேறி இருக்குன்னு. இதுக்கப்புறம் பைபிளே ட்ரை பண்ண சொன்னா அவன் மேஜிக்ல இன்கான்டேஷனே பயன்படுத்த மாட்டான். இருந்தாலும் இவங்க சொல்றபடி செய்யலான்ட்டு ட்ரை பண்ணா. லைட்டா அவ ட்ரெஸ் வழகவும் வெக்கப்பட்டு அப்படியே விட்டுருப்பான். அவ நீ என்னடா பண்றேன்னு கேட்டா அவன் தெரியாம பண்ணிட்டேன்பா. அவ நீ இன்கான்டேஷனை பாதியோட நிறுத்திட்டேன்பா. நம்மளும் பொதுவா நான் அதை ஸ்கிப் பண்றது வழக்கங்கும் போது அவ இவனை ட்ரைன் பண்றது நல்லதுதான் போல நினைப்பா. நம்மளுக்கும் கர்வமா இருக்கும். ஜெனித் வந்தவ என் மரத்தை என்ன டெஸ்ட் சப்ஜெக்ட் ஆக்கி வச்சிருக்கீங்கன்பா. ராக்ஸி அவ்வளவுதான் என் வேலை போகுதுன்னு நினைப்பா. நம்மளது ஏன் தப்பு தானே, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு. 20 வருஷ காலங்கள்ல நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கடந்தா வந்திருக்கேன். இருந்தாலும் என்ன செய்யணும் தெரியலையேன்னு யோசிச்சவன் டக்குனு 18+ வர டேட்டிங் நாவல்ல வர மாதிரி பேசலாமான்ட்டு நீங்க எதுவும் சொதப்பல எந்திரிங்க, இது வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் தான்பா. அவ்வளோ அப்படியே தேங்க்யூன்ட்டு எந்திரிச்சவ ரோடியஸோட நெத்தில சுண்டி விடுவா. ஜெனித் ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு உள்ள வாங்கன்பா. ராக்ஸி தயங்குவா. இருந்தாலும் அவங்களே எடுத்துட்டு போயிருவாங்க. ராக்ஸிக்கான வெல்கம் பார்ட்டி நைட்டு பயங்கரமா நடக்கும். ரோடியஸ் மனசுக்குள்ள இதெல்லாம் கனவா நனவா, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த உலகம் கனவாவே இருந்தாலும் பரவாயில்ல, இங்க எனக்கான பல விஷயங்கள் இருக்கு. போன வாழ்க்கையில வருத்தங்களும் சோகங்களும் வேதனைகளும் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால இப்ப இங்க கீழே விழுந்தா என்ன, திரும்ப எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறேன். போன ஜென்மத்துல வேலைக்கு ஆகாதவனா எதுவுமே முடியாதவனா இருந்தா. அப்படியாப்பட்ட எனக்கே 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நான் சரியா வாழணும், வாழ்ற விஷயத்துல அக்கறைப்படணும்னு நினைப்பான். இந்த இடத்துல ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல ஒரு லைக்கை போட்டுருங்க.